பேட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் கேரட் ஒரு 2 கேரட் பெரிய கேரட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு. நான் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் என்னென்னமோ சேர்த்துக்கலாம். நான் கேரட், கொஞ்சம் வெங்காயம், உருளைக்கிழங்கு, பன்னீர் ஒரு ஹாஃப் சேர்த்துருக்கேன். ஒரு 100 கிராம்ஸ் வச்சுக்கோங்களேன். சீஸ் வந்து ஒரு 2 சீஸ். கொஞ்சம் சால்ட் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் தனியாத்தூள். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்க வேண்டியதான். இந்த பேட்டி வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு மசிச்சு சேர்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறமா கோதுமை மாவு இது 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வாட்டர் போட்டு கொஞ்சம் தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கப்புறம் நம்மளோட இஷ்டம் தான். இந்த மாதிரி நீங்கள் வந்து சர்க்கிள் இல்லாட்டா இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணிவிட்டு இந்த தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து பன்னுக்கு நடுவில் பர்கர் மாதிரி ரெடி பண்ணலாம். இல்லாட்டா ப்ரெட்டுக்கு நடுவில் சாண்ட்விச் மாதிரி, இல்லாட்டா சப்பாத்தி. நான் வந்து சப்பாத்திக்கு நார்மலாக நடுவில் வச்சு சாப்பிட்டேன். வெஜிடபிள்ஸ் கூட நடுவில் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும்.